வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 5. ஆபரேஷன் தியேட்டருக்குள் செல்வதற்கு முன் தியேட்டரின் வாயிலில் ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்தாள் சந்தனா. மருத்துவமனை உடையில் இரட்டை ஜடை பின்னல் பின்னால் மடித்து கட்டப்பட்டு தனக்கு என்ன நேரப்போகிறது என்ற மிரட்சியுடன் இங்கும் அங்கும் பார்த்தவளின் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. ஒருவேளை உடல் உறுப்புகளை எடுத்து விற்கப் போகிறார்களோ? பயத்தில் ஏதேதோ தோன்றி முகம் வெளிறியது. அவளது முக உணர்வுகளை படித்தவன், பயமா இருக்கா என்றான் கிண்டலாக. அவனது கிண்டல் மொழி அவளுள் ஒருவித திமிரை வரவழைத்தது. இல்லையே என்றவளின் குரல் பயத்தையும் மீறி நிமிர்வாகவே இருந்தது. அதுதான் உனக்கு நல்லது என்றான் இறுகிய குரலில். அவள் அவனை எரித்து விடுவது போல் பார்க்க சட்டென அவள் காதருகே குனிந்தவன் ரகசிய குரலில், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா என்ன பழிவாங்க உனக்கு நிறைய டைம் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்வது உன் விருப்பம் என்று கிண்டலாகவே முடித்தான். நிச்சயம் வருவேண்டா, நீ எனக்கு கொடுத்தத திருப்பி கொடுக்கவாவது நிச்சயம் வருவேண்டா. மனதிற்குள் எழுந்த திடத்துடன் பிளாஸ்டிக் சர்ஜரியை எதிர்கொண்டாள் சந்தனா. ஆபரேஷன் சக்சஸ். நல்ல வேளை ருத்ரா, ஆபரேஷன் அந்த அஸ்வின் வரதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. அவன் சுவிட்சர்லாந்துல இருந்து வரதுக்கு பிளைட் கிடைக்கலையாம். ராத்திரிக்குள்ள எப்படியும் வந்துடுவான்னு நியூஸ் கிடைச்சிருக்கு என்றான் பிரகாஷ். இது ரொம்ப ஓல்டு நியூஸ். நீ சந்திரிகா மேடத்தோட பேச்ச குறைச்சா நல்லா இருக்கும். அவங்கள நந்தினிய மீட் பண்ண விடாம பாத்துக்கோனா உட்கார்ந்து செம கதை போல குறும்பு பொங்க பேசியவன் ஒரு விஷம புன்னகையுடன் பிரகாஷின் நெஞ்சில் வலிக்காமல் குத்தினான். அதனை புன்னகையுடன் ஏற்று, ஓகே மிஸ்டர் டைரக்டர், அப்போ அந்த அஸ்வின் பயல என்ன செய்யலாம்? பவ்யமாக கேட்பது போல் பாவனை செய்தான் பிரகாஷ். அஸ்வினை லாக் பண்ண இன்னும் பிளான் எதுவும் சிக்கல என்று உதட்டை பிதுக்கினான் ருத்ரன். சட்டென கலவரமானான் பிரகாஷ். என்னப்பா சொல்ற? வசதியாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவன், அவனுக்கு வீக் பாயிண்ட்னு எதுவுமே இல்ல, அதனால அவனை நம்ம வழியில இருந்து கிளியர் பண்ணிதான் ஆகணும். சந்திரிகா தனியா இருந்தா ஹார்ம்லெஸ், பட் அஸ்வினோட சேர்ந்துட்டா நோ சான்ஸ். அந்த ரிஸ்க நாம எடுக்க முடியாது. தன் தாடையை தேய்த்தபடி தீவிரமாக யோசித்தான். அவனை ஒருவித பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தான் பிரகாஷ். சந்தனா இருக்கும் தனி கண்காணிப்பறைக்குள் கலவரத்துடன் நுழைந்தான் அஸ்வின். கதவை தள்ளிக்கொண்டு எட்டி பார்த்தான். அவனது பார்வை வட்டத்திற்குள் முகம் முழுக்க வெள்ளைக்கட்டுடன் படுத்திருந்த நந்தினியும் நாற்காலியில் அவள் அருகே அமர்ந்தபடி அவளது கைகளை பற்றி அதில் தலை கவிழ்ந்திருந்த ருத்ரனும் தென்பட்டனர். பூத் சத்தம் கேட்டு விழிவிரித்த ருத்ர பிரதாப், மெதுவா, நந்தினி தூங்குறாங்க, உதட்டின் மேல் விரல் வைத்து எச்சரித்தான். குழப்பம் சூழ்ந்த பொழுதும் தன்னிச்சையாக சாரி சார் என்று கிசுகிசுத்து விட்டு மெல்ல நடந்து கட்டிலருகே வந்தான். எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல், ஹலோ மிஸ்டர் ருத்ர பிரதாப் மெதுவாக பேசி முகமன் அறிவித்து கை குலுக்கினான். பதிலுக்கு கை குலுக்கியவன் சைகையிலேயே வெளியே போகலாம் என்றான். அவனது செய்கைக்கே ஒரு தனி சக்தி இருப்பது போல் பதிலேதும் பேசாமல் அவனை பின்தொடர்ந்தான் அஸ்வின். வெளியே வந்ததும் முதல் குரல் ருத்ரனுடையதாக இருந்தது. சாரி அஸ்வின், இந்த சின்ன ஆக்சிடென்டால் உங்கள் ஹனிமூன் ஸ்பாயில் ஆயிடுச்சே. வருத்தம் தெரிவித்தது அவனது குரல். தட்ஸ் ஓகே மிஸ்டர் ருத்ரன் என்று தன்னிச்சையாக அவனது சாரியை ஏற்றான். ஆனாலும் நீங்க இல்லாம நந்தினி ரொம்பவே உடைஞ்சிட்டாங்க. நீங்க டெம்பரவரியா அப்பாயிண்ட் பண்ண சந்தனா இறந்து போனதால மனதளவுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வெர்டிகோ இருந்திருக்கு. நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கலையா என்று பந்தை அஸ்வினின் பக்கம் தள்ளினான். மெடிக்கல் டெஸ்ட் எடுக்காத தனது கவனக்குறைவை நினைத்து ஒரு நொடி வருந்தினான் அஸ்வின். பதில் பேச முடியாமல் நாவடக்கும் கலையில் நம் ருத்ரன் PhD ஆயிற்றே. அவனது முகமாற்றம் ருத்ரனுக்கு திருப்தி அளிக்க தொடர்ந்தான். சரி, முடிஞ்சதை விடுங்க அஸ்வின். தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. இனிமே நான் ரிலாக்ஸ்டா என் வேலைய பார்க்கலாம். நிம்மதி அடைந்தது போல் போக்கு காட்டினான். அதனை கண்டுபிடிக்காத அஸ்வின், ஷியோர் சார் என்றான். பை த வே, நந்தினி சீக்கிரம் குணமாகணும். இந்த டிலேவால் எனக்கு 1 கோடி ரூபாய் லாஸ். ப்ரொடியூசர் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படம் நந்தினியோட கேரியர்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். ஏன், அவங்களோட ட்ரீம் அவார்ட் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு.
டேக் கேர் ஆஃப் ஹர். ஒரு நீண்ட உரை நிகழ்த்தி அவன் முடிப்பதற்கும் அஸ்வினின் செல்போன் சினுங்குவதற்கும் சரியாக இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்ற அஸ்வின் போனுடன் சற்று தூரம் சென்று பேசலானான். இதோ இதோ வந்துட்டேன் மகி, அரை மணி நேரத்துல வந்துடுவேன், டோன்ட் வரி. முடித்தவன் ருத்ரனை நோக்கி வந்தான். சாரி சார், ஒரு எமர்ஜென்சி கால், அவசரமா போகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நந்தினியோட வீட்டு மேனேஜரை அனுப்பி வைக்கட்டுமா? அவங்க நந்தினிய ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. அவன் முடிக்கும் முன் இடை புகுந்தான் ருத்ரன். வாட் இஸ் திஸ் அஸ்வின்? நந்தினிக்கு முகத்துல அடிபட்டிருக்குன்னு அதிகமா யாருக்கும் பரவக்கூடாது. இப்போ சந்திரிகா, பிரகாஷ், கிருபாகரன், நான், நீங்க, அப்புறம் டாக்டர்ஸ் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது நல்லதும் இல்ல. படபடவென பொறிந்து தள்ளினான். பதட்டத்தில் ஹோ சாரி சாரி சார் என்றவன் வியர்த்தான். எனிதிங் சீரியஸ் அஸ்வின்? தோழமையுடன் அவனை நெருங்கினான் ருத்ரன். என் மனைவி மைனர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களாம், டிராபிக் போலீஸ் பிளாக் பண்ணிட்டாராம். முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்தான். சாரி அஸ்வின், இப்போ நீங்க அவங்களுக்கு ரொம்பவும் தேவை, நீங்க கிளம்புங்க, நந்தினிய நான் பாத்துக்கிறேன். ஏதோ பெரும் தியாகம் செய்வது போல் இருந்தது அவனது குரல். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். முடித்தவன் வந்தது போலவே பூட் சத்தத்தோடு வேகமாக வெளியேறினான். வெற்றி புன்னகையுடன் அறைக்குள் சென்றான் ருத்ர பிரதாப். முகங்கள் அத்தியாயம் 5 நிறைவடைந்தது. அத்தியாயம் 6. ருத்ரன் வீட்டிலிருந்து வெளியேறிய போது பிரகாஷின் கார் பார்க்கிங் உள்ளே நுழைந்தது. கையில் இருக்கும் சாவியால் தன்னுடைய காரை அன்லாக் செய்தபடி ஒற்றை கையசைவில் நண்பனுக்கு குறிப்பு கொடுத்தான் ருத்ரன். மறுமொழி பேசாமல் தன்னுடைய காரை பார்க் செய்துவிட்டு ருத்ரனின் காரில் ஏறினான் பிரகாஷ். சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து ஸ்டியரிங் மேல் கை போட்டு லாவகமாக ஓட்டியவன் கேட்டை விட்டு வெளியேறியதும் கேட்ட முதல் கேள்வி, எப்படி இருக்கான்? அவன் யாரை கேட்கிறான் என்பது பிரகாஷிற்கு நன்றாகவே புரிந்தது. he is all right. குட். செட்டில்மெண்ட் பண்ணிட்டியா? கொடுத்து அனுப்பிட்டேன். இன்னும் ஜிஹெச்ல தான் இருக்கான். நாம சொல்ற வரைக்கும் அங்கிருந்து நகர மாட்டான். அடி எதுவும் படலையே என்று கேட்டான் ருத்ரன். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஸ்டண்ட் மாஸ்டர்ல சமாளிச்சிட்டான். ஆனா அஸ்வினோட மனைவிக்கு தான் பயத்துல குளிர்ஜரமே வந்திருக்கும் என்றான் நக்கலாக. ருத்ரனின் முகத்தில் ஒரு குறும்பு புன்னகை தோன்றியது. அதே நேரம் ருத்ரனின் அலைபேசி அழைத்தது. காரின் ஸ்பீக்கரில் போட்டவன் ஹலோ என்றான். ருத்ரு, தும் கேசே ஹோ? ருத்ரா, நீ எப்படி இருக்க? ருத்ரனின் தாய் எதிர்ப்புறத்தில் படபடத்தாள். டீக் ஹூமா, ஆப் கேசே ஹே? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். அங்க ஏதேதோ பிரச்சனைன்னு நியூஸ் வருதே ருத்ர, அம்மாக்கு பயமா இருக்கு. நீ வேற 1 வீக்கா என்னோட கால்ஸ் அட்டன் பண்ணல. வீட்டுக்கு கால் பண்ணா உன்னோட வேலையாட்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒட்டு மொத்தமா சொல்றாங்க. அப்புறம் பிரகாஷ், அவனும் எங்க கால்ஸை எடுக்கவே மாட்டேங்கிறான். அங்க என்னதான் நடக்குது? கவலை நிறைந்திருந்தது அந்த தாயின் குரலில். பிரகாஷை அவன் பார்க்க அவனோ அசடு வழிந்தான். அம்மாவை ஹேண்டில் பண்ண சொல்லி நீ எனக்கு சொல்லவே இல்லையே. நானா ஏதாவது சொல்ல போய் அப்புறம் நீ என்ன பேயோட்டவா? அவனது மைண்ட் வாய்ஸ் ருத்ரனுக்கு புரிந்துவிட தாய்க்கு பதிலளிக்கலானான். மா, ஐ எம் நாட் அ பேபி, ஓகே? ஐ கேன் ஹேண்டில் திங்ஸ், யூ டோன்ட் வரி. எரிச்சலுடன் மொழிந்தான். இல்லப்பா, ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல டெத்துன்னு நியூஸ பார்த்தேன், அதான். அவர் முடிப்பதற்குள், ஃபீல்டு ஒர்க்ல இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்கதான் செய்யும், நான் பாத்துக்கிறேன். சாலையில் கவனம் இருந்த போதும் அவனது குரலில் கடுமை இருந்தது. டீகே பேட்டா, எப்போ பீகார் வர? அவன் என்னதான் எரிச்சலை வாரி இறைத்தாலும் தாயுள்ளம் அதனை உடனே மறந்துவிட்டு மகனை காண துடித்தது. அங்கேயா? ஏன், என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் இருந்தாதான் வருவியா? எங்களை பார்க்கணும்னு தோணலையா உனக்கு? ஓகே, 1 hourல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றேன், கிளம்பி வாங்க. 1 or 2 days இருந்துட்டு போகலாம். ருத்ரனின் தாய் வாயடைத்து போனாள். ஓரிரு நிமிடங்களுக்கு பிறகு, அப்போ நீ வரமாட்டியா என்றாள் வருத்தத்துடன். மா, என்னோட ஒர்க் ஷெட்யூல் எவ்வளோ டைட்டா இருக்குன்னு தெரியாம பேசாதீங்க. இங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட என்னால இப்போ நகர முடியாது. இப்படி சொன்னா எப்படிப்பா? மா, வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? ஓப்பனா சொல்லுங்க.
வினிஷா. வினிஷாவா? அவளுக்கு என்ன? அவங்க வீட்ல பிரஷர் பண்றாங்கப்பா. அவளும் எவ்வளவு நாளைக்கு தான் வெயிட் பண்ணுவா? நிஜமா எனக்கு உங்க பேச்சு புரியவே இல்ல. Why the hell is she waiting? கடுப்படித்தான். நீதான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டியே, அதான் வினிஷாவை உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கும் அவளை நல்லா தெரியுமே. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நம்ம ரிலேட்டிவ்ஸா ஆகலான்னு உன்னோட அப்பா ஆசைப்படுறாரு. அவங்க வீட்லயும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல வினிஷா உன் மேல கிரேசியா இருக்கா. அவரது குரலில் சந்தோஷம் இருந்தது. எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு பிடிக்கணும்ல. என்னோட போக்கஸ் முழுக்க இப்ப என்னோட கெரியர்ல தான் இருக்கு. எனக்கு எப்போ கல்யாணம் செய்துக்கணும்னு தோணுதோ அப்ப நான் செஞ்சுக்குவேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. குறிப்பா அந்த வினிஷா எனக்கு வெயிட் பண்ண கூடாது. ஐ நோ டு சூஸ் மை கேர்ள் என்று முடித்தவன் தாயின் பதிலை கேட்காமலேயே தொடர்பை துண்டித்தான். மாறாமல் அவன் முகத்தில் நிலைத்திருந்த எரிச்சலை கவனித்தபடி, இங்க இருக்கிற பிரஷரை ஏன் மாஜிக்கிட்ட காட்டுற என்றான் பிரகாஷ். நொடி பொழுதில் ருத்ரனின் முகம் இலகுவாக மாறியது. திருப்பத்தில் ஸ்டேரிங்கை வளைத்து காரை லாவகமாக திருப்பியவன், இங்க என்ன பிரஷர் என்றான் கூலாக. அவனை ஒரு திடுக்கிடலுடன் பார்த்த பிரகாஷ், அடே நீ டைரக்டர் இல்லடா, மகா நடிகன் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். இவனோட கான்பிடன்ஸ் லெவல் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது போலும். இதற்கு மேல் என்ன பேச? பேசாமல் ரோட்டை வேடிக்கை பார்ப்போம். கண்ணாடி வழியே வெளியே வேடிக்கை பார்க்கலானான் பிரகாஷ். ஆனால் ருத்ரன் தொடர்ந்தான். பிரச்சனை இந்த கல்யாணம்தான். உடனே அவன் புறம் திரும்பி, கல்யாணத்துல என்ன ப்ராப்ளம் என்று ஆர்வமாக கேட்டான். ஐ லைக் த்ரில் இன் மை லைஃப். அதுக்கு மேரேஜ் ஒரு பெரிய தடை. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு மேல உனக்கு த்ரில் வேணுமாடா? மனதில் தோன்றியதை மறைத்து, ஓகே ஆல் தி பெஸ்ட் என்றதோடு நிறுத்தி கொண்டான். தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்த சந்தனா அதிர்ச்சியில் உறைந்தாள். பிளாஸ்டிக் சர்ஜரி முடித்து முதலாக இப்போதுதான் அவளது முகத்தை பார்க்கிறாள். அதிக வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தன்னைத்தானே அந்நியமாக உணர வைக்கும் இந்த முக மாற்றத்தை எப்படி ஏற்பது? அவளுடைய கண்கள் தானாக கலங்கின. இந்த கண்ணீர் எதை மாற்றப் போகிறது? அவளுக்குள் ஒரு ஆவேசம் எழுந்தது. நோ! பயங்கர சத்தத்துடன் கையில் கிடைத்த எதையோ எடுத்து கண்ணாடியை அடித்து நொறுக்கினாள். சுற்றியிருந்த செவிலியர்களும் மருத்துவர்களும் அதிர்ந்து போனார்கள். அவளை அடக்கி கட்டுக்குள் கொண்டு வர பெரும்பாடு பட்டார்கள். கடைசியில் ஒரு ஊசி மருந்து அவளை அமைதிப்படுத்தியது. ஆனால் மனதின் ஓட்டம் அடங்கவில்லை. எத்தனை நயவஞ்சகம், எத்தனை குள்ளநரித்தனம்! நந்தினிக்கு உதவியாக வந்தவளை நந்தினியாகவே மாற்றிவிட்டானே. ஆம், டூப்போட வந்தவளை உதவியாளராக உலகிற்கு அறிமுகம் செய்தானே. அப்போதே அவன் திட்டம் தீட்டிவிட்டான். நந்தினியை கொன்று அந்த இடத்தை சந்தனாவை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று அப்போதே திட்டம் போட்டு திறமையாக காய்களை நகர்த்தி அவளை வசமாக வலையில் சிக்க வைத்து விட்டான். படுபாவி! அவள் மனம் ருத்ர பிரதாப்பை சபித்தது. கண்ணாடி தடுப்புக்கு வெளியே நின்று சந்தனாவின் கூச்சலையும் போராட்டத்தையும் உணர்வுகளற்ற முகத்துடன் பார்த்து கொண்டு நின்றான் ருத்ர பிரதாப். அவனுக்கு அருகில் நின்ற பிரகாஷ் கலக்கத்துடன் நண்பனை பார்த்தான். ஒரு சிறு பதட்டம், பயம், எதுவும் இல்லை அந்த முகத்தில். எதுக்கும் அசர மாட்டான், இதுக்கு அசர போறான். பெருமூச்சு விட்டான் பிரகாஷ். அதே நேரம் சந்தனாவின் அறையிலிருந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பகுதிக்கு வந்தார் மருத்துவர். ஷீ இஸ் இன் ஷாக். கொஞ்ச நேரம் தூங்கி எழட்டும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க என்றார். என்னமோ நீ சொல்ற, இவனும் மண்டையாற்றான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ ஆண்டவா என்று மனதிற்குள் ஆற்றாமையுடன் புலம்பியவன், அடுத்து என்ன உத்தேசம் என்றான் அலுப்புடன். வாய்ஸ் தெரப்பி. எனது வாய்ஸ் தெரப்பியா? ஆனா என்று இழுத்தான் பிரகாஷ். இதுவும் அவசியம் என்று நண்பனிடம் கூறியவன் மருத்துவரை பார்த்து, ஏற்பாடு பண்ணுங்க என்றான். அவர் ஒப்புதலாக தலையசைத்தார். நீங்க எதை வேணா பண்ணிட்டு போங்கடா, இந்த பிரச்சனையில என்னையும் கோத்து விட்டுட்டீங்களேடா என்று மனதிற்குள் புலம்பினான் பிரகாஷ். என்ன யோசிக்கிற என்ற ருத்ர பிரதாப்பின் கேள்விக்கு,
நோ, ஐ மீன் வாய்ஸ் தெரப்பிக்கு யார கூப்பிடலான்னு. நோ வரிஸ், டாக்டரோட வைஃப் தெரபிஸ்ட் தான். ஷீ வில் டேக் கேர் ஆஃப் இட். முடித்து விட்டான். ருத்ர பிரதாப் திட்டமிட்டது போலவே அடுத்து வந்த சில நாட்கள் சந்தனாவிற்கு குரல் வள பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை தெரபிஸ்ட் இவளை நந்தினி என்று அழைக்கும் போதும் உள்ளே எழும் ஆவேசத்தை அடக்க பெரும்பாடுபட்டாள். அது மட்டுமல்ல, இவள் நந்தினிதான் என்பதை அவளுடைய மனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மனோதத்துவ நிபுணரை நியமித்து அவளுடைய ஆழ்மனதையும் வசப்படுத்த முயன்றான் ருத்ரன். ஆனால் அவள் ஒத்துழைக்கவில்லை. அவள் தனக்குள் தான் சந்தனாதான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டேதான் இருந்தாள். இதன் பலனாக நந்தினி எனும் பெயரை அவளால் சகித்துக் கொள்ள முடிந்ததே ஒழிய தான் சந்தனா என்பதிலிருந்து அவள் மனம் பிளர மறுத்தது. சந்திரிகா பலமுறை மகளை வந்து சந்தித்தார். அவரை யாரும் தடுக்கவில்லை. அத்தோடு அவர் மகளை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த தில்லுமுள்ளு கூட்டத்திலிருந்து ஒருவன் கூடவே இருந்தான். அது ருத்ர பிரதாப்போ, பிரகாஷோ அல்லது மருத்துவரோ, யாராவது ஒருவர் உடன் இருந்து கொண்டே இருந்தார்கள். அதை பற்றி எந்த சந்தேகமும் அந்த பெண்மணிக்கு தோன்றவே இல்லை. ஆனால் பெற்ற தாய்க்கு மகளுக்கும் மாற்றாளுக்கும் உள்ள வேறுபாடு விளங்காமல் போய்விடுமா என்ன? நம்முடைய உடைந்த ஹிந்தியை கூட இந்த அம்மாவால் அடையாளம் காண முடியவில்லையே. என்ன தாய் இவள்! சந்தனாவின் மனம் சந்திரிகாவை வெறுத்தது. சந்திரிகா எவ்வளவு பேசினாலும் அவள் மீதிருந்த எரிச்சலின் காரணமாக ஓரிரு வார்த்தைகளிலேயே பதிலளித்தாள் சந்தனா. அதுவே ருத்ர பிரதாப்பிற்கு உதவியாக இருந்தது. சந்திரிகாவிற்கு துளியும் சந்தேகம் வரவில்லை. அதனால் அவளை சமாளிக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போனது. அடுத்த சில நாட்களில் சந்திரிகாவின் வீட்டிற்கு ரெய்டு வர வாய்ப்பிருப்பதாக அவளுடைய நம்பிக்கைக்குரிய இடத்திலிருந்து தகவல் வந்தது. அல்லது ருத்ர பிரதாப் மூலம் வரவழைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம். மகள் இங்கே நன்றாக இருக்கிறாள் என்கின்ற நம்பிக்கையில் அவளை ருத்ர பிரதாப் மற்றும் அஸ்வினிடம் ஒப்படைத்துவிட்டு மும்பைக்கு பறந்தாள் அந்த பாசத்தாய். அஸ்வினின் நிலைமையோ மோசமாக இருந்தது. அவனது மனைவியின் காரில் விழுந்தவன் உடம்பெல்லாம் கட்டுகளுடன் அரசு மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டான். எவ்வளவு கூறியும் தனியார் மருத்துவமனைக்கு வர மறுத்தான் அந்த மணிவண்ணன். அங்கு அவனுக்கு பாதுகாப்பில்லையாம். பணத்துக்காக உறுப்புகளை உருவி விடுவார்களாம். அது மட்டுமா, அவனது சொந்தங்களோ சென்னை மொழியில் அஸ்வினையும் அவனது மனைவியையும் வெளுத்து வாங்கினார்கள். காவலர்களோ மணிவண்ணன் ஒருவேளை இறந்துவிட்டால் கேஸ் சிக்கலாக்கிவிடும் என்று பயமுறுத்தினார்கள். அவ்வளவு வேகமாவா டிரைவ் பண்ணுவ என்று தாங்க முடியாமல் சில நேரங்களில் மனைவியிடம் எரிந்து விழுவான். பிறகு அவளுடைய கண்ணீரை கண்டு உடனே மனமிறங்கி அவளை ஆதரவாக அணைத்துக் கொள்வான். தன் மனைவியால் அடுத்தவரின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கிற பயம் அவனை வேறு எதை பற்றியும் சிந்திக்க விடாமல் தடுத்தது. நந்தினி அவனது நினைவடுக்குகளில் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டாள். ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவன் வீட்டிற்கும் மாமனார் வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருந்தான். அப்படியும் நடுவில் ஒரு நாள் நந்தினியை பார்க்க வந்திருந்தான். ஆனால் அவள் தூங்குவதாக செவிலியர் கூறவும் திரும்பிச் சென்று விட்டான். அவ்வப்போது மருத்துவமனைக்கு அழைத்து அவளது நலனை விசாரிக்க மட்டும்தான் முடிந்தது அவனுக்கு. முகங்கள் அத்தியாயம் 6 நிறைவடைந்தது. நன்றி.